இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க 3 பேரும் என்னோட சொந்தம். என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட உறவையும் யாரோ ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலைய அந்த ஆண்டவன் எனக்கு ஏன் கொடுத்தான்னு தெரியல. இவங்களை இப்படி தள்ளி வச்சு யாரோ மாதிரி பார்க்கிற நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. என்ன நடந்திருக்கும்? ஏன் நான் இவங்களை எல்லாம் விட்டு போனேன்? பாரதி, ஏன் என்னை விட்டு விலகி நிக்கிறீங்க? உங்க பக்கத்திலேயே தான் நான் இருக்கேன். நீதான் ஆதி என்னோட புருஷன்னு ஏன் உங்களால சொல்ல முடியல? எனக்கு நீங்க எல்லாரும் வேணும் பாரதி. இந்த நிமிஷம் நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கையை பத்தி என்னால யோசிக்கவே முடியாது. ஆதித்யா, அப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனடா. சாரிடா. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் உங்க அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். நான், தமிழ், நீ எல்லாரும் சேர்ந்து ஊர் சுத்தலாம். நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். டாய்ஸ் எல்லாம் வாங்கலாம். இப்படி உங்களுக்காகவே வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. மித்ரா, நீ இன்னும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதே தான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். அது தூக்கம் வரல மித்ரா. அதனாலதான் சும்மா அப்படியே வாக் போயிட்டு இருந்தேன். உண்மையாவா ஆதி? நடுராத்திரியில வீட்டுக்குள்ளே வாக்கிங் போறதெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். மித்ரா, என்ன உன் பிரச்சனை? எதுக்கு இந்த மாதிரிலாம் விசாரிக்கிற? தூக்கம் வராம வெளியே நடந்துட்டு வரேன்னு சொன்னது ஒரு தப்பா? நீங்க உங்க ரூமுக்கும் பாரதி ரூமுக்கும் வாக்கிங் போனத நான் பார்த்தேன் ஆதி. அதனாலதான் கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே, இப்ப நான் எதுக்கு அங்க போனேன்னு உனக்கு தெரியும் அதானே? நீ ஆதித்யாவை திட்டி அனுப்புனது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அவன் அழுதுட்டு வர போனான். அதனாலதான் ஆதித்யா தூங்கிட்டானா இல்லையான்னு பாக்கிறதுக்காக போனேன். போதுமா? எந்த தப்புமே இல்ல ஆதி. ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதாவது உனக்கு அவங்க மேல இருக்கிற அக்கறை இன்னும் கொஞ்சம் கூட குறையல, அப்படிதானே? மித்ரா, எனக்கு புரியல. நீ ஏன் மாத்தி மாத்தி இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இது ஒரு விஷயமே இல்ல. இருக்காதி. இப்போ இந்த நேரத்துக்கு நீ அந்த ரூமுக்கு போயிட்டு வர்றது உனக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமாவே இல்லையா? அத நான் கேட்டா பதில் சொல்ல முடியாம உனக்கு கோபம் வேற வருது. ஏன் அது இப்படி இருக்க?
எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ அந்த பசங்கள அப்பான்னு உன்னை கூப்பிட வேண்டான்னு உண்மையாதான் சொன்னியா? ஆனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தோணல. ஏதோ என்ன அந்த நேரத்துல சமாதானப்படுத்துறதுக்கு தான் அப்படிலாம் நீ சொன்ன மாதிரி தான் தோணுது. இதுதான் நீ இப்படி இருக்கிறதுனாலதான் நான் ஒரு இன்செக்யூரிட்டில அன்னைக்கு ஆதித்யாவை ரூம்ல வச்சு அடைச்சேன். அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்துக்காக எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? நீயும் என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன்னு நான் நம்பினேன். ஆனா நடு ராத்திரியில அந்த பையன் தூங்கிட்டானா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ற. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது ஆதி? இங்க பாரு ஆதி, நம்மள உயிரே வச்சிருக்க. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நான் உன்னை ரொம்பவே நம்புறேன் ஆதி. தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராத. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ ஐயோ அம்மா வலிக்குதே. ஆதித்யா, ஆதித்யா, என்னடா நீ? ஒண்ணும் இல்ல அழாத. நீ ஒண்ணும் இல்லடா, அழாதடா. ஒண்ணும் இல்ல. இருங்க பாட்டி, நான் பாக்குறேன். இரு காட்டு, கையெடு. அழாதடா. ஒண்ணும் இல்ல. ஆதித்யா, அம்மா. ஐயோ என்னாச்சு பாரதி? என்னாச்சு? ஐயோ பாரதி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல என்னாச்சு பாட்டி. என்னாச்சு? என்னாச்சு பாரதி? பாட்டி, கால்ல கண்ணாடி குத்திருச்சு. மெதுவா மெதுவா மெதுவா, பாத்து பாத்து. இங்க எப்படி கண்ணாடி துண்டு வந்துச்சு? என்னாச்சு? தள்ளுங்க பெரியமா. இரு 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 என்னாச்சு? பாரதி, அண்ணி, கால அசைக்காத. ஐயோ, என்னாச்சு? கண்ணாடி. ஆ? நான் வச்சுட்டு போன கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைஞ்சு கிடக்குதே. ஐயோ அண்ணி, பாரதி, பாரதி, பாத்து. என்னாச்சுங்க? கண்ணாடி குத்திருச்சு. சரி, சரி, இருங்க, பாத்து பாத்து வா. பார்த்து கூட்டு போங்க அண்ணே. உட்காரு. பாத்து, மெதுவா மெதுவா. காலை கட்டுங்க. ஆதி, வேண்டாம். காட்டுங்க. ஒண்ணும் இல்ல பாரதி, ஒண்ணும் இல்ல. அப்படியே இருங்க. இருங்க. நல்ல அனுபவி. என்னையும் அண்ணாவையும் ஆதிக்கிட்ட மாட்டி விட்டல. அதுக்கு தாண்டி இப்படி பண்ண. உனக்கு இன்னும் வேணும். இதுக்கு மேலேயும் வேணும். என்கிட்டயும் புத்திசாலித்தனத்தை காட்ட.